ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ஒரு மேஜிக் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா இது மேஜிக் இல்ல, பியூர் சயின்ஸ். இப்போதெல்லாம் நாட்கள் செல்ல செல்ல நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் ஏன் இவ்வளவு வேகமாக உடல் எடை அதிகரிக்கிறார்கள் என்று யோசித்திருக்கிறீர்களா? ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தெருவில் ஒருவரோ இருவரோ தான் உடல் பருமனுடன் இருப்பார்கள். ஆனால் இன்று 10 பேரில் 6 அல்லது 7 பேராவது அன்ஃபிட் ஆகவோ அல்லது ஒபாசிட்டி எனப்படும் உடல் பருமன் சிக்கலிலோ இருக்கிறார்கள். நம்மை சுற்றி இருப்பவர்களை பார்த்தாலே இது புரியும். போன மாதம் பார்த்தபோது நன்றாக இருந்த நண்பர் இந்த மாதம் பார்த்தால் அடையாளம் தெரியாத அளவுக்கு சதை போட்டு இருப்பார். இப்படி உடல் எடை கூடிக்கொண்டே போவது உங்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குகிறதா? அந்த லிஸ்டில் நீங்களும் ஒருத்தரா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோவா இருக்க போகுது. இந்த வீடியோல நான் உங்களை ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்குங்க என்றோ, தினமும் 10 கிலோமீட்டர் ஓடுங்க என்றோ, அல்லது பிடிச்ச சாப்பாட்டையெல்லாம் விட்டுட்டு பட்டினி கிடங்க என்றோ சொல்லவே மாட்டேன். நான் சொல்ல போவது ஒரே ஒரு விஷயம்தான், தண்ணீர். ஆமா நண்பர்களே, நீங்க தண்ணீரை சரியாக பயன்படுத்தினால் உங்க உடலில் தேங்கி இருக்கும் ஒவ்வொரு கிராம் கொழுப்பையும் கரைக்க முடியும். இது எக்ஸசைஸை விட, டயட்டை விட பல மடங்கு வேகமாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், தினமும் குடிக்கிற சாதாரண தண்ணீர் எப்படி எடையை குறைக்கும் என்று. நண்பர்களே, தண்ணீர் ஒன்றும் சாதாரணமானது அல்ல. நம்ம உடல்ல 60% மேல் தண்ணீர் தான். இன்னும் துல்லியமாக சொன்னால், உங்கள் எடை 80 கிலோ என்றால் அதில் 48 லிட்டர் தண்ணீர் தான் இருக்கும். உங்கள் ரத்தத்தில் 80%, மூளையில் 75%, ஏன் உங்கள் நுரையீரலில் கூட 83% தண்ணீர் தான் இருக்கிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தண்ணீரை நாம் தவறான முறையில் குடிப்பதுதான் பல நோய்களுக்கும் உடல் பருமனுக்கும் முக்கிய காரணம். தண்ணீரை மருந்தாக பயன்படுத்தி உடல் எடையை குறைக்க உலக புகழ்பெற்ற 2 வழிகள் இருக்கு. 1, ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பி. 2, வாட்டர் ஃபாஸ்டிங். இன்னைக்கு நம்ம ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பியை பத்தி அக்கு வேறு ஆணி வேறாக பார்க்க போறோம். வீடியோவுக்குள் விரிவாக செல்வதற்கு முன்னால் ஒரு சின்ன அட்டெண்டன்ஸ். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் எத்தனை பேர் இந்த மாசத்துல எப்படியாவது 5 கிலோ குறைக்கணும் என்று வெறியோடு இருக்கிறீங்க? அப்படி நீங்க ரெடியா இருந்தா இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஐ ஆம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற அந்த ஒரு லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை தரமானதா கொண்டு வர ஒரு எனர்ஜியை கொடுக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பி, வரலாறு மற்றும் ரகசியம். இந்த முறை ஜப்பானில் 1970களில் ஒரு ஆராய்ச்சியின் மூலம் பிரபலமானது. ஜப்பானியர்கள் ஏன் இவ்வளவு ஃபிட்டாகவும் நீண்ட ஆயுளோடும் இருக்கிறார்கள் என்று ஆராய்ந்த போது அவர்களின் தண்ணீர் குடிக்கும் பழக்கம் முக்கிய காரணமாக இருந்தது. அந்த மக்கள் இந்த முறையை பின்பற்றிய பிறகு அவர்களுக்கு இருந்த மலச்சிக்கல், உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் முக்கியமாக ஒபேசிட்டி எனப்படும் உடல் பருமன் கணிசமாக குறைந்ததை கண்டறிந்தார்கள். இந்த மெத்தடை நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்றால் நான் இப்ப சொல்ல போற 5 ஸ்டெப்ஸை மிகச்சரியா பின்பற்றணும். ஸ்டெப் 1, விடியற்காலை மேஜிக், த மார்னிங் ஃபிளஷ். நீங்கள காலையில எழுந்ததும் செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான். நீங்க 6 மணிக்கு எழுந்தாலும் சரி, 10 மணிக்கு எழுந்தாலும் சரி, எழுந்தவுடன் பல் துலக்குவதற்கு முன்பே குறைந்தது 600 மில்லி லிட்டர் முதல் 800 மில்லி லிட்டர் வரை தண்ணீர் குடிக்க வேண்டும். ஏன் பல் துலக்குவதற்கு முன்னாடி? இரவு முழுவதும் நம்ம வாயில் ஊறும் உமிழ்நீர் காரத்தன்மை கொண்டது. அது தண்ணீரோடு சேர்ந்து வயிற்றுக்குள் செல்லும் போது வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை சமன் செய்கிறது. மேலும் இரவு 8 மணி நேர தூக்கத்தில் உடல் டீஹைட்ரேஷன் நிலைக்கு போயிருக்கும். இந்த தண்ணீர் குடலில் தேங்கியிருக்கும் நச்சு கழிவுகளை அடித்துக்கொண்டு வெளியேற்றும். ஸ்டெப் 2, அந்த 45 நிமிட இடைவெளி. அடுத்த 45 நிமிடங்களுக்கு நீங்க ஒரு துளி டீயோ காப்பியோ அல்லது எந்த உணவையோ உட்கொள்ளக்கூடாது. இந்த 45 நிமிடங்கள் உங்க உடலுக்கு ஒரு சர்வீஸ் செய்யும் நேரம். உங்க செல்கள் புத்துயிர் பெறவும் குடல் சுத்தமாகவுமே இந்த நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில உங்க உடலின் மெட்டபாலிசம், அதாவது உணவை ஆற்றலாக மாற்றும் வேகம் 24% முதல் 30% வரை அதிகரிக்கிறது. மெட்டபாலிசம் வேகம் அதிகரித்தால் உங்க உடலில் கொழுப்பு சேராமல் எரிக்கப்படும். ஸ்டெப் 3, ஹரா ஹச்சிபு. இது ஒரு ஜப்பானிய கலாச்சாரம். உங்க வயிறு 80% நிறையுற வரை மட்டுமே உண்ணுங்கள் என்பதுதான் இதன் அர்த்தம். நாம ஒரு மிக்ஸி ஜாரில் முழுவதுமாக பொருட்களை திணித்தால் அது எப்படி ஓடாதோ அதே போல்தான் நம் வயிறும். 100% ஃபுல்லாக சாப்பிட்டால் செரிமானமாக 3 மடங்கு கூடுதல் நேரம் எடுக்கும். அந்த நேரத்தில் செரிக்காத உணவு கொழுப்பாக மாறத் தொடங்கும். நம்ம வயிறு நிறைந்து விட்டது என்ற சிக்னல் மூளைக்கு செல்ல 20 நிமிடங்கள் ஆகும். அதனால
உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் என்று தோன்றும் போதே கையை கழுவி விடுங்கள். அடுத்த 10 நிமிடத்தில் வயிறு தானாகவே ஃபுல்லான ஃபீல் கொடுத்துவிடும். ஸ்டெப் 4. உணவுக்கு முந்தைய நீர். த ப்ரீ மீல் ரூல். நீங்கள் எந்த வேளை உணவை காலை, மதியம், இரவுன்னு சாப்பிடுவதாக இருந்தாலும் அதற்கு சரியாக 20 முதல் 30 நிமிடங்களுக்கு முன்பாக தண்ணீர் குடிக்க வேண்டும். லேசான உணவு என்றால் 300 மில்லி லிட்டர், ஹெவி மீல் என்றால் 400 மில்லி லிட்டர் முதல் 500 மில்லி லிட்டர் வரை. இது உங்கள் வயிற்றின் ஒரு பகுதியை நிரப்பிவிடும். இதனால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது தடுக்கப்படும். மேலும் செரிமான பாதை ஈரமாக இருப்பதால் உணவு எளிதில் நகரும். ஸ்டெப் 5. சாப்பிட்ட பின் செய்யக்கூடாதவை. சாப்பிட்டு முடித்தவுடன் மடமடவென்று தண்ணீர் குடிப்பது மிகப்பெரிய தவறு. இது வயிற்றில் உள்ள செரிமான அமிலங்களை நீர்த்து போகச் செய்து செரிமானத்தை சீர்குலைக்கும். ஜாப்பனீஸ் ரூல் படி சாப்பிட்டு முடித்த பிறகு அடுத்த 2 மணி நேரத்திற்கு நீங்கள் எந்த உணவோ அல்லது அதிகப்படியான தண்ணீரோ எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்போவே கமெண்ட்ல யூஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு வார்த்தையை தட்டி விடுங்க. இந்த முறையை நீங்க முறையாக பின்பற்றினால் வெறும் 12 வாரங்களில் உங்க உடம்பில் உள்ள தேவையற்ற சதை குறைவதை நீங்களே பார்க்க முடியும். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்க குடிக்கும் தண்ணீர் மிதமான வெப்பநிலையில் இருப்பது இன்னும் சிறந்தது. பிரிட்ஜ் தண்ணீரை தவிர்ப்பது உங்கள் மெட்டபாலிசத்திற்கு நல்லது. நீங்க இன்னும் ஒருபடி மேல போய் மிக குறுகிய காலத்தில், உதாரணமாக 15 நாட்களில் அதிகப்படியான எடையை குறைக்க விரும்பினால் இந்த வாட்டர் தெரப்பியுடன் வாட்டர் ஃபாஸ்டிங் மெத்தடையும் இணைக்கலாம். வாட்டர் ஃபாஸ்டிங் என்பது ஒரு நாள் முழுக்க தண்ணீரை மட்டுமே குடித்து உடலை சுத்தப்படுத்தும் முறை. அதை பற்றி தனி வீடியோ வேண்டுமென்றால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நாம் பார்த்த இந்த ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பி மிகவும் எளிமையானது, ஆனால் வலிமையானது. காசு செலவில்லாத இந்த முறையை இன்றே தொடங்குங்கள். உங்க ஆரோக்கியம் உங்க கையில். நம்ம ஃபயர் தாட்ஸ் சேனலோட உழைப்பும் உண்மையான தகவல்களும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆரோக்கியமே செல்வம். நன்றி, வணக்கம்.